வணக்கம் நேயர்களே, உழவுக்கு உயிரோட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். விவசாயிகளுக்கு எப்படி விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யற விளைபொருட்களை எப்படி சந்தைப்படுத்தணும் அப்படின்னு அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். முறையா சந்தைப்படுத்த தெரியாத சில விவசாயிகள் இன்னும் தங்களுடைய வாழ்வாதாரத்துல தன்னிறைவு அடையாம இருக்காங்க. அவங்க நுகர்வோருக்கு தேவையான வகையில விளைபொருட்களை மதிப்பு கூட்டும் போது நுகர்வோருக்கும் சந்தோஷம், விவசாயிகளுக்கும் நல்ல லாபம். இதை உணர்த்துறது தான் இன்னைக்கான நம்மளுடைய நிகழ்ச்சி. இனி நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். விவசாயத்தில் எப்போவுமே பெரிய பெரிய மாற்றங்கள், நல்ல நல்ல மாற்றங்கள் அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் விளைபொருட்களை சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறது எப்பவும் சவாலான விஷயமா தானே இருக்குது. நிச்சயமாக சவாலான விஷயம்தான். விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கிற விளைபொருட்களை அப்படியே நேரடியாக நுகர்வோர்கிட்ட போய் சேர்க்காம நுகர்வோருக்கு எப்படி வேணும், அவர்களுடைய விருப்பப்படி அதை ஒரு உணவு பண்டமாக மாற்றி அதை நுகர்வோர்கிட்ட கொண்டு சேர்க்கும்போது விவசாயிகள், நுகர்வோர் இந்த இரண்டு தரப்பினருமே பலனடைவாங்க. நிச்சயமாக இந்த மாதிரி விஷயத்தை தொடர்ந்து செய்யும் போது விவசாயிகளுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும்னு நம்பலாம். பார்க்கலாம். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு சந்தையின் தேவையை பொறுத்தே விலை கிடைக்கிறது. உற்பத்தி செய்யும் பொருட்களை இடைத்தரகர்கள் மூலம் விற்பனை செய்வதால் உரிய விலை விவசாயிகளுக்கு கிடைப்பதில்லை என்கின்றனர் பெரும்பாலான விவசாயிகள். சமீப காலமாக இயற்கை வேளாண்மை செய்து வரும் விவசாயிகள் சந்தையின் தேவையை உணர்ந்து பயிர்களை தேர்வு செய்ய வேளாண் அறிவியலாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். பாரம்பரிய விவசாயத்திற்கு திரும்பும் விவசாயிகள் குறுகிய கால பயிர் வகைகளை தேர்ந்தெடுத்து உற்பத்தி செய்து வருகின்றனர். சிறுதானியங்கள் என்று அழைக்கப்படும் சத்தான தானியங்களுக்கு மீண்டும் உயிர் கிடைத்துள்ளது. சிறுதானியங்களை பயிர் செய்வதோடு விவசாயிகள் நின்று விடாமல் அதை நுகர்வோர் பயன்படுத்த ஏதுவாக வடிவத்தை மாற்றுகின்றனர். நம்ம உள்ளூர் சந்தையே மிகப்பெரிய சந்தை. நம்ம இந்தியாவில் 100 கோடி மக்களுக்கு உணவு கொடுக்கணுன்னாலே அது மிகப்பெரிய சந்தை இருக்குது. சந்தை வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதே மதிப்பு கூட்டி பண்ணுறவங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ லெமனாக கொடுக்காம ஜூஸாக குடிச்சிங்கன்னா அது ஒரு 10 ரூபா. லெமன் 1 ரூபான்னா ஜூஸ் 10 ரூபா விலை. அந்த மாதிரி தான் இப்போ அரிசியாக கொடுக்காம அதை பவுடர் பண்ணி அதை மதிப்பு கூட்டி தோசை மிக்ஸாக அந்த மாதிரி விற்றுட்டு இருக்காங்க. திணை சாமையில் முறுக்கு சுட்டு கொடுத்துட்டு இருக்கோம். சாமையில் வரகுல அதிரசம்னு அவ்வளோ சுவையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மதிப்பு கூட்டி பண்ணும்போது அது இன்னும் அதிகமான லாபம் கிடைக்குது. நிறைய புதிய தொழில் முனைவோரை உற்பத்தி பண்ண ஒரு புதிய தொழில் இன்றைக்கி உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. முன்னாடி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி உணவு சம்பந்தமான இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இன்றைக்கி வந்துட்டு இருக்கு. தானியங்களை பேஸ் பண்ணி நிறைய ஹோட்டல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இது மருந்தாவே பயன்படுது. நிறைய பேருக்கு இன்றைக்கி நிறைய மருத்துவர்கள் திணை சாமை வரக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு. கிராம பொருளாதாரத்தை முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் செல்வதற்கு விவசாயிகள் புது புது தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளவும் தயங்குவதில்லை. திணை, வரகு, சாமை ஆகிய சிறுதானியங்கள் மூலம் உணவுப் பொருட்களை தயாரித்து நகரங்களுக்கு அனுப்புகின்றனர். நகர மக்களின் தேவைக்கேற்ப பொருட்களின் வடிவத்தை மாற்றி நுகர்வோருக்கு அவற்றை சந்தைப்படுத்துகின்றனர். விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டுதல தான் மையப்படுத்துகிறோம். இப்போ முருங்கைக்கீரை எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, முருங்கைக்கீரை இன்றைக்கி ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றும் பெரிய அளவுக்கு வருமானம் கிடையாது, உற்பத்தியும் கிடையாது. சாதாரண விலையில் தான் இன்றைக்கி போய்ட்டுருக்கு. ஒரு கட்டு இன்றைக்கி 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்கு தான் போயிட்டுருக்கு. முருங்கைக்கீரை எடுத்து இதை காய வச்சு நிழல்லே காய வைக்கிறோம். வெயிலில் கிடையாது, நிழல்லே காய வைக்கிறோம். இதை இந்துப்பு போட்டு இதை கழுவி அதுக்கப்புறம் அதை காய வச்சு அதையும் ஷெட்டிலே காய வைக்கிறோம். வெயிலில் கிடையாது. அதை பவுடர் பண்ணி ரப்பரைஸ்டு பல்வரைஸ்டுன்னு சொல்லுவாங்க. அதிகமாக சூடாகக்கூடாது. 40 டிகிரிக்கு மேலே இந்த கீரையும் காயக்கூடாது. அதே டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணி காய வச்சு பச்சை நிறத்தில் கொடுக்குறோம். அதை பொடியாக்கி இதை 1 கிலோ 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த பொடி 3 வருடத்துக்கு வச்சுக்கலாம்.
முருங்கைக்கீரையை ஒரு நாளைக்கு சமைக்கிறதுக்கே மக்கள் சோர்ந்து போயிடுறாங்க. தினைக்கும் இன்னைக்கு முருங்கைக்கீரையை ஆஞ்சு சமைக்கிறதுக்கு இன்றைக்கி நேரமும் கிடையாது, அந்த காலமும் கிடையாது. அதனால் மக்கள் ரொம்ப சோர்ந்துடுறாங்க. நாங்கள் இந்த முறையை முருங்கைக்கீரை பொடி கொடுக்குறனால 40 வகையான உணவு பதார்த்தங்கள் இந்த முருங்கைக்கீரை பொடினால் செய்யலாம். இட்லி செய்யலாம், தோசை செய்யலாம், வடை செய்யலாம், அடை செய்யலாம், ரொட்டி செய்யலாம், சப்பாத்தி செய்யலாம், கோதுமை தோசை செய்யலாம், எல்லா பொருட்களையும் செய்யலாம். சமையல் பண்ண குழம்புலையும் இந்த ஒரு ஸ்பூன் கலந்து போட்டுக்கலாம். சாதாரணமாக ஒரு சுடுதண்ணி ஒரு ஸ்பூனில் போட்டு கலந்து சாப்பிட்டுக்கலாம். பயிர்களை பயன்படுத்துவதற்கு ஏற்றாற் போல மதிப்பு கூட்டுதல் பற்றிய விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் பல புதிய தொழில்நுட்பங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. காய்கறிகள், பழங்கள் உற்பத்தியான உடனுக்குடன் விற்பனை செய்வதுடன் அவற்றை உடனுக்குடன் பயன்படுத்தவும் வேண்டும். அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் போது அதனை வீணாக்காமல் தடுக்க சோலார் ட்ரையர் தொழில்நுட்பம் மூலம் இதனை உலர்த்தி மக்களின் பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு தயார் செய்கின்றனர். பொருளின் தரம் மற்றும் வடிவத்தை மாற்றுவதன் மூலம் விவசாயிகள் மற்றும் நுகர்வோருக்கு நல்ல பலனை கொடுத்து வருவதாக கூறுகின்றனர் விவசாயிகள். இப்போ தக்காளி விவசாயம் பண்ணுறாருன்னா 1 கிலோ தக்காளி இன்றைக்கி 5 ரூபாய்க்கு போச்சுன்னா விவசாய உற்பத்தி செலவு என்னாச்சு, அவருடைய முதலீடு என்னாச்சு, அவர் பண்ணக்கூடிய கூலி என்னாச்சு, எல்லாத்தையும் கணக்கு பண்ணால் எப்படி அவர் 1 கிலோ 5 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்? யாரும் அதை யோசிக்கிறது கிடையாது. 5 ரூபாய்க்கு கிடைக்கிது, நானும் எனக்கு வாங்கிட்டேன் அப்படின்னு வாங்கிட்டு போயிடுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள், எத்தனை பேர் உழைப்பு, எவ்வளோ நட்டமாகுது, இதெல்லாம் தெரியுது. இதனால் நாங்கள் அந்த பொருட்களை மதிப்பு கூடுதல் பண்ணுறோம். இன்றைக்கி நெல்லிக்காயை மதிப்பு கூட்டு பண்ணுறனால 5 ரூபாய்க்கு கிலோ எடுக்கிறாங்க அந்த நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காயை இன்றைக்கி நாங்கள் கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறோம் மதிப்பு கூடுதல் பண்ணி. திராட்சை கிலோ 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. அதிகமாக உற்பத்தி ஆனால் அதை நாங்கள் திராட்சையை உலர் திராட்சையை மாற்றி இன்றைக்கி கிலோ 600 ரூபா வரைக்கும் விற்பனை பண்ணுறோம். இதனால் யாருக்கு நன்மை? விவசாய பொருட்கள் விவசாயம் பண்ணி ஒரே மாதத்தில் விற்கணும்னு அவசியம் இல்லை, ஒரே நாளில் விற்கணும்னு அவசியம் இல்லை. 1 வருடத்துலேருந்து 2 வருடம் வச்சு கூட விற்க முடியும். திராட்சையை நாங்கள் 1 வருடமாக வச்சுருக்கோம். நேந்திரம் காயை ட்ரை பண்ணி அதையும் நாங்கள் இன்றைக்கி 1 வருடத்துலேருந்து 2 வருடமாக வச்சு விற்பனை பண்ண முடியுது. உற்பத்தி செய்யப்படும் விளை பொருட்களை விற்கும்போது உற்பத்தி செலவை விட குறைந்த பணமே கிடைக்கும். இதனால் பெரும்பாலானோர் விவசாய தொழிலை தொடர்ந்து செய்யாமல் விட்டு விடுகின்றனர். இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் தேக்க நிலையிலேயே இருந்து விடுகிறது. இதனை மாற்ற விவசாயிகளுக்கு பொருட்களை மதிப்பு கூட்ட தேவையான இயந்திரங்களும் கொடுத்து உதவுகின்றன சில அமைப்புகள். வெளிநாடுகளில் முருங்கை விதையில் எடுக்கக்கூடிய எண்ணெய் 3000 ரூபாய்க்கு மேலே விற்பனையாகுது. 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க. அந்த முருங்கை விதையை ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. எதையுமே எளிமையாக மதிப்பு கூட்டி கொஞ்சம் காத்திருந்தாங்கன்னா போதும். ஒரு விவசாயியை எள்ளு உற்பத்தி பண்ணுற விவசாயினா எள்ளை மட்டும் உற்பத்தி பண்ணிவிட்டு 75 ரூபாய்க்கு போகல 40 ரூபாய்க்கு கொடுக்குறேன். 1 கிலோ 3 மாதம் உற்பத்தி பண்ண எள்ளை 40 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. கொடுக்க வேணாங்க, 40 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு கொடுக்கவே வேணாம். நாங்களே மரச்சக்கை அவருக்கு போட்டு தரோம். 1 லட்ச ரூபா முதலீடில் ஒரு மரச்சக்கை போட்டு கொடுக்குறோம். அதன் மூலமாக 1 மணி நேரத்துக்கு அதாவது 50 கிலோ எள்ளு போட்டாங்கன்னா 20 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். கருப்பட்டி நாங்களே எங்களோட கருப்பட்டி விவசாயிகிட்டிருந்து நாங்களே வாங்கி கொடுக்குறோம். கருப்பட்டி போட்டு ஆட்டி எடுத்து கொடுத்தாங்கன்னா எண்ணெயாக விற்றுக்கலாம். 6 மாதமாக அந்த எள்ளை காப்பாற்ற முடியும். 6 மாதம் எண்ணெயை வச்சுக்கலாம். எள்ளை மதிப்பு கூட்டி எண்ணெயாக்கி 6 மாதம் வச்சு மெல்ல விற்கலாம். இன்றைக்கி நாங்கள் நல்லெண்ணெய் மரச்சக்கில் ஆட்டுற எண்ணெய் 300 ரூபாய்னு கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு விவசாயிகிட்ட நேரடியாக அவரே உற்பத்தி பண்ணும்போது யாருக்கிட்டையும் அவர் கை கட்டி நிற்கணும்னு அவசியம் கிடையாது. தரமான விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டுமானால் நுகர்வோருக்கு ஏற்ற மாதிரியான வடிவத்தில் விளை பொருட்களை கொடுப்பது மிகவும் அவசியம். இன்று பல முன்மாதிரி விவசாயிகள் இதை செய்ய தொடங்கியுள்ளனர். தமிழகத்தில் இன்னும் பல விவசாயிகள் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு பொருட்களை விற்பனை செய்யும் போது விவசாய பொருட்களின் மதிப்பு மட்டுமல்ல, விவசாயிகளின் மதிப்பும் உயரும் என்று நம்பலாம்.
விளைபொருட்களை மதிப்பு கூட்டுதல் மூலமாக புதிய வடிவத்துக்கு மாற்றி அதை நுகர்வோர்கிட்ட சந்தைப்படுத்துறதை பற்றி பார்த்தோம். ஆனால் அதை எப்படி செய்யணும், அதுக்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டாமா? இதெல்லாம் தெரிய வைக்கிறதுக்கான முயற்சி தான் நம்ம நிகழ்ச்சியுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது விவசாயிகள் வெறுமனே தங்களுடைய விளைபொருட்களை விளைவிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை கூட்டு முயற்சியில் எப்படி சந்தைப்படுத்துறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு விளைபொருள் என்பது எப்படி இருக்குது, அடுத்த கட்டமாக அதை சந்தைப்படுத்தும் போது அது எப்படி உருமாற்றம் பெறுது, இதற்கான தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்றது குறித்து இப்போ பார்க்கலாம். விவசாயிகள் வந்து அவங்க வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய எந்த ஒரு உணவுப் பொருளா இருந்தாலும் அதை வந்து மதிப்பு கூட்டி அவங்க கொடுக்கும்போது நல்ல விதத்துல லாபம் சம்பாதிக்க முடியும். அதாவது விவசாய பொருட்கள்ல இருந்து தான் பருப்பு வருது. விவசாயி இடத்துல இருந்து அவங்களா கொடுக்கலனாலும் அவங்களுடைய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மற்ற பெண்களா இருக்கட்டும், இல்லை அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள், அவங்க வந்து இது வந்து ரொம்ப சுலபமா வந்து எந்த ஒரு பெரிய டெக்னாலஜியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொன்று, இன்னைக்கு நகரங்கள்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கிராமங்கள்ல இருக்கிறவங்களாலும் சரி, புது டெக்னாலஜியோட நம்மளோட பாரம்பரிய முறைகள்ல இருக்கக்கூடிய அந்த உண்மைகளை வந்து புரிஞ்சுட்டு பாரம்பரிய உணவு முறைகள்லயே திருப்பி தேடிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு வந்து எந்த பெரிய டெக்னாலஜியும் அவசியம் இல்லை. இந்த தானியங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம தனியா ஜஸ்ட் வறுத்தெடுத்துறோம். வறுத்தெடுக்கிறது எதுக்கு அப்படின்னா அந்த மாய்ஸ்சர் லெவலை வந்து, அதாவது ஈரப்பதத்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்றதுக்காக. ஈரம் அதிகமா இருக்கும்போது நம்ம நார்மலா காய வைப்பாங்க பாத்தீங்கன்னா, உணவு தானியங்களை வந்து எடுத்து வெயில காய வச்சு அதுக்கப்புறமா தான் வந்து விற்பனை சந்தைக்கு வருது. ஸோ இதே மாதிரிதான் நமக்கு இப்போ ஒரு பொருளை வந்து மதிப்பு கூட்டுறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் எல்லாருமே வந்து ஈக்குவல் பண்ணும்பொழுது, ஒன்னோட சேரும் பொழுது வந்து அந்த அதோடைய அந்த ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லுவோம், அது வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். வரகு வச்சு எப்படி ஸ்வீட் பொங்கல் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்வீட் பொங்கல் மிக்ஸ்க்கு தேவையானது என்ன அப்படின்னா, ஒரு கப் வரகு அரிசிக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு, 1.5 கப்பு வந்து நாட்டு சக்கரை. அதே மாதிரி அது கூட வந்து நம்ம எந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறது வந்து கேஷ்யூ மட்டும்தான். கேஷ்யூவோட நம்ம ஏலக்காவும் சேர்த்துட்டு போகிறோம். ஸோ இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வரகு எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வரகு அரிசி நம்ம இதோட மாய்ஸ்சர் லெவலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறோம். அது பேக் பண்ணுற ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ரோஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோடைய அந்த டேஸ்ட்டும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம நாளைக்கு நம்ம ஃபுட் பேக் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் சேல் பண்ணும்போது தேவையான அந்த ஒரு ஸ்மெல் வந்து இந்த ரோஸ்ட் இங்கே நம்ம பண்ணும்போது கிடைக்கும் நமக்கு. நம்ம நார்மலாகவே பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபுட் எல்லாமே வறுத்துட்டு, நம்ம இப்போ பொங்கல்லாம் பண்ணுறோம்னாலே ஒரு தடவை வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொங்கல் செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாக குழஞ்சி ஒன்றா சேர்ந்த மாதிரியும் இருக்கும். ஸோ இது பார்த்தோம்னா நல்லா பொரிஞ்சிருச்சு நமக்கு. ஸோ இந்த ஸ்மெல்லும் அதே மாதிரி நம்மளோட தேவையான வாசனையும் நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இது வந்து சமைக்கிறதுக்கு, அதாவது பேக் பண்ணுறதுக்கும் சமைக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நல்ல பக்குவம் நிறைய வந்துடுச்சுங்க. ஸோ இப்போ இந்த பொங்கல் மிக்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு இதை வந்து வறுத்த வரகரிசியை நம்ம எடுத்துக்க வச்சிடலாம். இப்போ அடுத்ததான் இதுலேயே வந்து நம்ம பாசிப்பருப்பு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கோம். அதையும் வந்து இதோட போட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுவும் ரோஸ்ட் பண்ணனால என்ன ஆகும்னா ஒரு ½ பாயில், அதாவது ஒரு பாதி வேக்காடு வெந்த மாதிரி தான். ஸோ நம்ம அதுக்கப்புறமா பேக் பண்ணி நம்ம சேல் பண்ணி நம்ம யார் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவும் வெந்துடும். அதே மாதிரி அந்த டேஸ்ட்டை ஃப்ளேவரையும் வந்து ரிட்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த பாசிப்பருப்பும் பார்த்தோம்னா நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதோட வந்து நமக்கு தேவையான முந்திரியும் நல்லா வறுத்து வைக்க போகிறோம். எதுவுமே இதுக்கு எண்ணெய் எல்லாம் எதுவும் தேவை கிடையாது, ஜஸ்ட் சூடு மட்டும் ஏறினா போதும். வரகரிசி அதே மாதிரி பாசிப்பருப்பு வறுத்து வச்சுருக்கோம், அதோட இந்த முந்திரியும் ஏலக்காயும் நம்ம சேர்க்கிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே வறுத்து வச்சிருக்கிற வரகரிசி அதே மாதிரி அதோட பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதுவும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட வந்து முந்திரி பருப்பும் ஏலக்காவும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூட வந்து நம்மளோட நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான, அதாவது இனிப்பு பொங்கலுக்கு தேவையான ஒரு மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதோட நம்மளோட நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிட்டோம்.
இப்போ பார்த்தோம்னா நம்மளோட பொங்கல் இனிப்பு பொங்கல் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேவையான வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு எப்போ செய்கிறோமோ இப்போ இதோட 1:3 பங்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டோம்னா வேக விட்டோம்னா நல்லா வெந்துடும். ஸோ பொங்கலுக்கு வந்து ரெடி ஆகிடும். இதோட வந்து நம்ம லாஸ்ட் சூடாக இருக்கும்போது நெய் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா பொங்கல் வந்து நம்ம சிறுதானியங்கள்ல அதுவும் வரகரிசியில் நல்லா சொத்தான ஒரு பொங்கலை வந்து நம்ம சாப்பிட முடியும். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஒரு மதிப்பு கூட்டம்னா அந்த இனிப்பு பொங்கல் மிக்சர் வரல. சார் இப்போ இந்த இனிப்பு பொங்கல் மிக்சர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம நேரடியாக இதை வந்து நாமளே ஒரு குழுக்களாக ஃபார்ம் பண்ணி ஒரு 2-3 கிராமங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிராமமாக இருக்கட்டும், அந்த மாதிரி அதாவது ஒரு சில கிராமங்களில் பார்த்தோம்னா இந்த மாதிரி சிறுதானியங்களில் வரகு வந்து நல்லா ஃபேமஸாக இருக்கும். இன்னொரு ஒரு பக்கத்து கிராமத்தில் சாமி நிறையா போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு உணவுப் பொருட்களில் ஒவ்வொரு தானியங்களில் ஒவ்வொரு கிராமங்கள் செஞ்சு ஒன்றா ஒரு விற்பனை சந்தையோ ஒரு உழவர் சந்தை மாதிரி ஒரு இயற்கை விவசாய சந்தை இல்லை சிறுதானிய சந்தை இந்த மாதிரி அது ஒரு சந்தை வந்து குழுக்களாக இணைஞ்சு வந்து அவங்க சந்தைப்படுத்தும் பொழுது வாங்குற மக்களும் அதிகமாக இருக்காங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நிச்சயமா இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இருந்திருக்கும். விவசாயிகள் இந்த நேரத்தில் தாங்கள் விளைவிக்கிற விளைபொருட்களை எப்படி சந்தைப்படுத்துறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்புறோம். இனி வரும் வாரங்கள்லையும் உங்களுக்கு பயனுள்ள சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் காத்திருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ சென்ற வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் அளித்து பரிசு பெறுற நேயர்கள் யார் யாருங்கிறத பார்க்கலாம். சரவணதேவி சென்னை, அசோக்குமார் கோவை, வினோத்குமார் கிருஷ்ணகிரி, திருஞானம் தஞ்சாவூர், ரவி ஈரோடு. தேர்ந்தெடுக்கப்பட்ட நேயர்களுக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை பரிசுகளை வழங்குகிறது. இனி இந்த வாரத்துக்கான கேள்வியும் தயாரா இருக்கு, பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்த இனிப்பு பொங்கல் தயாரிக்க பயன்படுத்திய சிறுதானியம் எது? ஆப்ஷன் ஏ குதிரைவாலி, ஆப்ஷன் பி சாமை, ஆப்ஷன் சி வரகு. இந்த கேள்விக்கான சரியான விடையை agri@newgenmedia.in என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கும் அனுப்பலாம், அல்லது கடிதம் மூலமாக நமது புதிய தலைமுறை அலுவலக முகவரிக்கும் அனுப்பலாம். பதில் அனுப்பும் நேயர்கள் தவறாமல் தங்கள் முழு முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணையும் குறிப்பிடவும். உழவுக்கு உயிரூட்டு தொடர்பான தகவல்களை ஃபேஸ்புக் வாயிலாகவும் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் உழவுக்கு உயிரூட்டுவோம்.